ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டிலும் சமநிலையுடன் இருத்தல் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை புகழ்ச்சி நம்முடைய அகங்காரத்தை தூண்டிவிட்டது என்றால் இகழ்ச்சி ஏற்படும் போது கண்டிப்பாக நாம் துக்கப்படுவோம். ஆன்மீக ஞானம் இகழ்ச்சி புகழ்ச்சி எதிலும் பாதிக்கப்படாமல் நமது செயலில் மட்டும் கவனம் கொடுப்பதை கற்றுக் கொடுக்கிறது. பாகம் 1. நம்மை பற்றிய முதல் கருத்து கணிப்பில் நம்முடைய எதிர்வினை எவ்வாறு இருக்கிறது என்பதை சோதனை செய்யுங்கள். பாராட்டை கண்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா? உங்களை குறை சொல்லும்போது நீங்கள் எதிர்வினை ஆற்றினீர்களா? அவ்வாறு இருந்தால் சற்றே நிதானித்து அடுத்த முறை நிலையான மனநிலையுடன் பதில் சொல்லுங்கள். எதிர்வினை ஆற்றாதீர்கள். இதை செய்வதற்கு பயிற்சி செய்யுங்கள். பாகம் 2. இறைவனுடைய கருவி என்ற உணர்வுடன் பணிவாக இருங்கள். செயலில் ஈடுபட்டு இருந்தாலும் உணர்வு பூர்வமாக விடுபட்டு இருங்கள். ஒவ்வொருவருடைய கருத்தும் வேறுபட்டது என்பதை புரிந்து கொண்டு செயலை செய்யுங்கள். பாகம் 3. பாராட்டில் ஈர்க்கப்படாமல் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். பாராட்டுதல் என்பது அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய தூய்மையான உள்நோக்கம், மேலும் அவர்களுடைய பரந்த உள்ளத்தின் வெளிப்பாடு. அவ்வளவுதான். பாராட்டியவருக்கு நன்றி சொல்லி அந்த பாராட்டை இறைவனிடம் அர்ப்பணியுங்கள். மேலும் அந்த நேர்மறை செயலில் உங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டதற்கு நன்றியுடையவராக இருங்கள். பாகம் 4. பாராட்டும் போது நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள் என்றால் அது குறை கூறும் போதும் கௌரவத்துடன் அதை கையாளுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. உங்களை குறை கூறும் ஒரு மனிதர் அவருடைய உணர்வுகளை, மனோநிலையை, ஆளுமை தன்மையை வர்ணனை செய்கிறார். அதில் ஒட்டி கொண்டிருக்கின்ற உங்களுடைய உணர்வு ஆற்றலை அதிலிருந்து விடுவியுங்கள். அதன் கருத்து கணிப்பை முடிவு செய்யுங்கள். அதில் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று பாருங்கள். அதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்றால் முற்றிலுமாக அதை ஒதுக்கிவிடுங்கள். நிலையான மனநிலையுடன் இருங்கள். தனக்கும் அவர்களுக்கும் மதிப்பளியுங்கள். ஓம் சாந்தி.